கிட்டத்தட்ட இவருடைய வாழ்நாள்ல ஒரு 11 வருடங்கள் தமிழ்நாட்டில் இவர் கால் படாத கிராமமே கிடையாது. எல்லா கிராமங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எப்படி கல்வி தரத்தை இங்க உயர்த்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்தியா முழுக்க த ஹோல் இந்தியாஸ் மத்திய கல்வி இணை இயக்குனர், அதாவது டெபுட்டி டைரக்டர் ஒரு அடிஷனல் டைரக்டர் மாதிரியான ஒரு போஸ்ட் த ஹோல் இந்தியாவோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இவருடைய பங்கு மிக மிக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்குமே மிக மிக ஒரு பெரிய பங்கு. இப்போ காமராஜர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படி கேட்கும், நான் பிச்சை எடுத்தாவது நான் அந்த மாணவர்களுக்கு நான் சோறு போடுவேன் சபதம் எடுத்திருந்தாங்க. என்டி சுந்தர வடிவேலு முதல்வர் பள்ளிக்கூடமே இல்லாத கிராமத்துல பிறந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள்ல பள்ளிகள் அமைத்து எல்லா பள்ளிகளுக்கும் விசிட் பண்ணி இன்னைக்கு மதிய உணவு திட்டம், முதியோர் கல்வி திட்டம், இலவச சீருடை திட்டம், பள்ளி மறுசீரமைப்பு திட்டம், ஓராசிரியர் பள்ளி திட்டம், ஆசிரியர் ஓய்வூதிய திட்டம், உழவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம், மாலை நேர கல்லூரி திட்டம், இது மட்டும் இல்லாம நிறைய. வணக்கம், நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். பெரியாரின் சீடராக, காமராஜரின் தளபதியாக, பேரறிஞர் அண்ணாவின் அன்புக்குரியவராகவும், கலைஞர் கருணாநிதியின் ஆத்மார்த்தமான கல்வி ஆலோசகராகவும், எம்ஜிஆரின் உள்ளத்துக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளராகவும் வாழ்ந்து மறைந்தவர் தான் நேத்து சுந்தர வடிவேலு முதலியார். ஆமா, அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லப்படுற காமராஜர்னுடைய பிறந்த நாளாகட்டும், தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்து வைத்த காமராஜர் நம்ம சொல்றோம். அவருக்கு மிகவும் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மிக மிக முக்கிய பங்காற்றிய, வலதுகரமாக உறுதுணையாக இருந்து செயல்பட்ட ஒரு அரசு அதிகாரி தான் நேத்து சுந்தர வடிவேலு முதலியார். இவருடைய பங்கு மிக மிக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்குமே மிக மிக ஒரு பெரிய பங்கு. நேத்து சுந்தர வடிவேலு முதலியார் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அக்டோபர் 12 அன்னைக்கு பிறக்கிறார். நெய்யாடுகுப்பம் கிராமத்துல பள்ளிக்கூடமே கிடையாது. பள்ளிக்கூடமே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் இவர் ஸ்கூல் போய் படிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சாதாரண எளிய கிராமத்துல இருந்து பிறக்கிறாங்க. பிறகு இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு இவருக்கு வேலை இல்லை. அதன் பிறகு என்ன பண்றாங்க, பெரியாருடைய சீடரான வரதராஜுலு அவருடைய தமிழ்நாடு பத்திரிகையில ஒரு உதவி ஆசிரியராக பணி செய்யறாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அலுவலராக அரசு பணிக்கு வராங்க. இவருக்கு பெரியார் மேல இவருக்கு நல்ல ஒரு பற்றாளராக இருக்கிறாங்க. அதனால பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக எலெக்ஷன்ல போட்டி போடும்பொழுது பெரியார் அவருக்கு காமராஜருக்கு பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஜெயிச்சது பிற்பாடு காமராஜர் கிட்ட என்டி சுந்தர வடிவேலு முதலியார் சொல்லப்படுற நேத்து சா அப்படின்றவரை காமராஜர் கிட்ட பண்ணி, இவருக்கு கல்வியிலேயே மிகப்பெரிய ஒரு நிபுணராக இருக்கிறார், இவர் கூட வச்சுக்கோங்க, உங்க அரசாங்கத்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி பெரியார் தான் காமராஜர் கிட்ட நேத்து சா அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பிறகு ஒரு மாவட்ட கல்வி அலுவலர், மாநில கல்வி அலுவலர், இன்னைக்கு டிபைன்னு சொல்லப்படுற டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு மாநில லெவலில் ஒரு முக்கிய ஒரு அதிகாரியும் இருந்திருக்கிறார். இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, இவர் ஒரு மாநில கல்வி அலுவலராக இருக்கும் பொழுது காமராஜரே என்ன பண்றாங்க, ஒரு சிட்டிங் சிஎம் ஒரு காமராஜர் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு டைரக்டருக்கு ஒரு போட்டோ படத்திருப்பு இவர் உயிரோடு இருக்கும் போதே பண்றாருன்னா அப்போ இவர் என்ன சாதனை பண்ணியிருப்பாரு, இவர் எவ்வளோ ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைச்சிருப்பாருன்னு பாருங்க. முக்கியமா இவரை நம்ம ஏன் ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம், முதியோர் கல்வி திட்டம், இலவச சீருடை திட்டம், பள்ளி மறுசீரமைப்பு திட்டம், ஓராசிரியர் திட்டம், ஆசிரியர் ஓய்வூதிய திட்டம், உழவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம், மாலை நேர கல்லூரி திட்டம், மாவட்ட கிளை நூலகங்கள் நிறைய திறந்தது. அதாவது இவருடைய பிரெயின் சைல்டுல தான் இத்தனை திட்டம், இந்த ஓராசிரியர் பள்ளி அப்படின்வாங்க. இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களே இருக்க மாட்டாங்க. மாணவர்கள் குறைச்சு தான் இருப்பாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வர முடியாது, பள்ளிக்கூடத்துல ஒரு 10 ஆசிரியர் போட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட இவருக்கு என்ன பண்றாரு, இவருடைய ஒரு ஐடியா தான் ஓர் ஆசிரியர் பள்ளி திட்டம். அதாவது எந்தெந்த ஸ்கூல்கள் எல்லாம் மாணவர்களுடைய சேர்க்கை அட்மிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அங்கே ஒரே ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்டையும் டீச் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த ஓர் ஆசிரியர் திட்டம்ன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கல்வி அலுவலராக இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, பாலக்காடு தமிழ்நாட்டில் இருந்தப்போ பாலக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூருக்கு போகிறாரு.
அங்க வந்து ஒரு மதிய வேளையில அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கார். இவர் கிட்டத்தட்ட இவருடைய வாழ்நாள்ல ஒரு 11 வருடங்கள் தமிழ்நாட்டுல இவர் கால் படாத கிராமமே கிடையாது. எல்லா கிராமங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எப்படி கல்வி தரத்தை இங்க உயர்த்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இப்போ பாலக்காடு பக்கத்துல இருக்க ஒரு சிற்றூருக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, அங்க மதிய வேளைகள்ல அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மயக்கமா இருக்கிறாங்க, சோர்வா இருக்கிறாங்க, 2-3 பேர் மயக்கம் போட்டே விழுறாங்க. என்னங்க ஏங்க இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க? இல்ல சார், அவங்களாம் ரொம்ப ஏழைங்க, காலையில ஏதோ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க, அவங்க வசதி இல்லை, அவங்க வீட்டுல அவங்க பள்ளிக்கூடம் வர்றதே பெரிய விஷயம், இல்லைன்னா அவங்களால வந்து அவங்க ஏதோ ஒரு விவசாய லேண்ட்லயோ இல்ல செங்கல் சூழலையோ வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய மனது வந்து மிகவும் பாதிப்பு செஞ்சிருக்கு. பிறகு இவர் சென்னைக்கு திரும்பினது பிற்பாடு இந்து பத்திரிகையில இதை வந்து ஒரு ஆர்டிகிளா இவரே எழுதுறார். நேத்துசா அவர்கள் வந்து என்னுடைய இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துல இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு எழுதும் பொழுது இந்த இந்து பத்திரிகையில இருந்த இந்த ஒரு ஆர்டிகிள், இந்த தலையங்கத்தை படிச்ச அப்புறம் இந்த முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் இவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு நேத்துசா கிட்ட கேட்டிருக்காரு காமராஜர் ஐயா. அப்போ நேத்துசாவும் காமராஜர் ஐயாவும் என்ன பண்றாங்க, ஐயா பள்ளிக்கூடம் நம்ம நிறைய திறக்கிறது மட்டும் விட மக்கள் பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, அட்மிஷன் வரமாட்டேங்குது, அவங்களை அட்மிஷன் நம்ம இழுக்கணும், அதே நேரத்துல அவங்கள வந்து நம்ம இது பண்ணணும்னா அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்திலேயே மெட்ராஸ் மாநகராட்சி பகுதிகளில் முக்கியமாக அந்த 1000 லைட்ஸ் தான் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மிட் டே மீல் ஸ்கூல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் நீதி கட்சி காலத்திலேயே இருந்தது. இந்த திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நேத்துசாவும் காமராஜர் ஐயாவும் முடிவெடுக்கிறாங்க. பிறகு ஒரு பெரிய ஒரு மந்திரி சபை மீட்டிங், IAS IPS ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது இந்த திட்டத்தை நம்ம எப்படி பண்ணலாம்னு கேட்கும்பொழுது அங்கிருந்து IAS ஆஃபீஸர் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, இல்லைங்க இது நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய நிதி நெருக்கடியிலே இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூல்ல போய் நம்ம சாப்பாடு போடுறோம்னு சொல்றது வந்து அது சரிப்பட்டு வராது, நிதி அதுக்கு கிடையாது, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இதனால நம்மளுக்கு எந்த அரசாங்கத்துக்கு பயன் கிடையாது அப்படின்ற மாதிரி கையை விரிச்சு இதுக்கு வந்து அவங்க வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல. இருந்தாலும் காமராஜர் அவருடைய விடாமுயற்சியும் நேத்துசா அவர்களுடைய சாதுரியமான ஒரு புத்தியில நம்ம இதை என்ன பண்றாரு, நேத்துசா அவர்கள் ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காஸ்ட்ல ஒரு பிளானை டிராஃப்ட் பண்ணி ஒரு செயல் திட்டமா இதை கொண்டு வரதுக்கு என்ன பண்றாங்க, பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட் வாங்கி நம்ம வந்து சாப்பாடு போடுவோம் அப்படின்ற மாதிரியான இப்ப சொல்லுவோம்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மிட் டே மீல் ஸ்கூல் ப்ரோக்ராம் காமராஜர் கொண்டு வந்தது. முதல் வருஷம் வந்து அது பப்ளிக்னுடைய ஒரு காசுல தான் வந்தது, அது கவர்மெண்ட்டினுடைய காசுல வரல. 2வது 3வது வருஷம் தான் இது கவர்மெண்டோட ஒரு ஸ்கீமா பாலிசியாவே மாறுது. இப்போ காமராஜர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படி கேட்கும், நான் பிச்சை எடுத்தாவது நான் அந்த மாணவர்களுக்கு நான் சோறு போடுவேன் சபதம் எடுத்திருந்தாங்க. அப்போ நேத்துசா எல்லாம் என்ன பண்றாங்க, நேத்துசா காமராஜர் எல்லாம் அதாவது முதல் படி எப்போ இந்த பெரிய பணக்காரங்க இந்த ஜமீன்தாரங்கெல்லாம் பெரிய இந்த பேடி ஃபீல்ட்ஸ் நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட முதல் படி கடவுளுக்கு நீங்க எப்படி அறுத்து கொடுக்குறீங்களோ அதை மாதிரி 2வது படி நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோகன்லாம் ரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் வந்து இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகுது இந்த மதிய உணவு திட்டம். அப்படிதான் இந்த மதிய உணவு திட்டம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய அரசு அதிகாரிகளா ஓய்வு பெற்று கூட இருப்பாங்க. இதே போன்ற ஒரு திட்டம். அதே மாதிரி இந்த ஓராசிரியர் திட்டமும் சொல்லிட்டேன். அதே மாதிரி சீருடை திட்டம், மாணவர் சீருடை திட்டமும் நேத்துசாவை தான் கொண்டு வராங்க. ஏன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம அனைவரும் சமமா இருக்கணும், ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சீருடை பள்ளி மாணவர் சீருடை திட்டத்தை இவங்க தான் கொண்டு வரார் நேத்துசா அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாமே யூனிஃபார்ம்ன்ற ஒரு சிஸ்டமே இன்னைக்கு வந்திருக்கிறது காரணம் நேத்துசா. அது மட்டும் இல்லாமல் பள்ளி சீரமைப்பு திட்டம், இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணி ரன் பண்றதுக்கான காஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட இல்லை, அந்த காலத்துல இல்லை, 1950களில். இப்போ என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய முக்கிய ஒரு பணக்காரங்க தொழிலதிபர்கள் கிட்ட நீங்க இந்த பள்ளியை தத்தெடுத்து இந்த பள்ளியை பராமரிப்பு செய்கின்றத அந்த பள்ளி மறுசீரமைப்பு திட்டம், இதையும் வந்து நேத்துசா அவர்கள் தான் கொண்டு வராங்க. ஒரு முறை காமராஜர் அவர் பீரியட் போயிடுது. காமராஜர் மற்றும் பக்தவச்சலம் முதலியார் அவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்கள்லாம் அவங்க ஆட்சிக்கு பீடம்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இவர் மத்திய அரசாங்க போயிடுறார். அதாவது எப்படின்னா சாதாரண நெய்யாடுகுப்பம் கிராமத்திலிருந்து பிறந்தவர் மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க த ஹோல் இந்தியாஸ் மத்திய கல்வி இணை இயக்குனர், அதாவது டெபுட்டி டைரக்டர் ஒரு அடிஷனல் டைரக்டர் மாதிரியான ஒரு போஸ்ட் த ஹோல் இந்தியாவோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுறார். அப்போ என்ன பண்றாங்க, உழவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதே நேரத்தில் முதியோர் கல்வி திட்டம்லாம் இவரோட ஒரு
முக்கியமான ஒரு ஐடியாவா இருக்கு, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி இந்தியா முழுக்க இதை கொண்டு வரணும்னு பண்ணும்போது ஒரு வாட்டி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 1967 பாக்குறாங்க. இப்போ நீங்க எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஒர்க்குக்கு போயிட்டீங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, நேத்துசா அவர்கள் வந்து பேரறிஞர் அண்ணா கிட்ட இந்த உழவர் எழுத்தறிவு திட்டம், இந்த ஏழை விவசாயிங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ரூபா அந்த படிக்கு இந்த கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு பேசிக்கான விஷயமா தான் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்படி வர்றதுதான் உழவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம். அதே போல முதியோர் கல்வி திட்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து பசங்க படிச்சிடுறாங்க, ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு படிப்பறிவு இருக்கணும். அதாவது நான் சொல்றது 1950 காலத்துல முதியோர் கல்வி திட்டத்தையும் இவங்க தான் கொண்டு வராங்க. இது போல ஒரு முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவர் தான் கல்வி அலுவலர். காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் காலத்திலும் 1969க்கு பிறகு இவர் தான் கல்வி அலுவலராக இருக்கிறாங்க. இப்போ கலைஞர் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது அங்கே ஏதோ ஒரு படிக்கட்டு ஏதோ ஒரு போல அது ஒரு தடுக்கி விழுந்துட்டார். அப்போ ஒரு முதலமைச்சர் போகும்போது ஒரு நேத்துசா சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களே படி 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 பாருங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, படிக்கட்டு இருக்கு பாருங்கன்றத. இப்போ கலைஞர் வேடிக்கையா சொல்றாராம், படி 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 நேத்துசா இன்னைக்கு எல்லாரையும் படிக்க வச்சுட்டீங்க, நான் பள்ளிக்கூடம் போற காலத்துல படி படி நீங்க இருந்திருந்தீங்கன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டா கலைஞர் அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ கலைஞர் இருந்த காலத்துல தான் இந்த மாலை நேர கல்லூரி திட்டம் கொண்டு வர்றாரு நேத்துசா. ஈவினிங் காலேஜ், கவர்மெண்ட் ஈவினிங் காலேஜ் கொண்டு வரும். எப்படின்னா அப்போ வறுமை எல்லாருக்கும் இருந்ததுனால காலை நேரங்களில் இவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே ஒரு 4 o'clock மேலே ஒரு 3 hours வந்து இவங்க ஒரு காலேஜ் அட்டன் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ஈவினிங் காலேஜ் மாலை நேர கல்லூரி திட்டம். நேத்துசா அவர்கள் தான் கலைஞர் பீரியட்ல கொண்டு வராங்க. அதே போல இவர் வந்து இந்த ஆசிரியர் ஓய்வூதிய திட்டம், அதாவது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்குலாம் அப்போல்லாம் பென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அப்போ ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, அப்போ ஆசிரியர்கள் இவ்வளவு தூரம் ஒரு மக்கள் சேவை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு பென்ஷனாவது நம்ம கொடுக்கணும்ட்டு நேத்துசா அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி அப்ப இருந்த பொருளாதார சிக்கலையும் தாண்டி ஆசிரியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. முக்கியமா இவருடைய ஒரு பயோபிக் இவர் எழுதியிருக்கார், எனது நினைவு அலைகள் அப்படின்னு இவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு 3 புத்தகமா வெளியிட்டிருக்கிறார் நேத்துசா அவர்கள். அதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. நானும் அந்த புக்ல ஒரு 1.5 வால்யூம் படிச்சுட்டேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு சில நினைவுகள் அவர் சொல்றார். அதாவது திருச்சி தஞ்சாவூர் போற வழியில கல்விராயன் பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாரு. திருச்சியில இருந்து போறாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து சரியா மாணவர்கள் சேர்க்கை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி என்னதான் அங்க பிரச்சனை அப்படின்னு இவர் கல்விராயன் பட்டிக்கு நேரடியா போறார். அது வந்து ஒரு ஆதி திராவிடர் பள்ளி, அதே நேரத்தில் அது வந்து ஒரு ஆதி திராவிடர் அதிகமாக மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். இந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் யாருமே சேரல அப்படின்றதுனால இந்த பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் அப்படின்னு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப், இன்னைக்கு வந்து சமூக நலத்துறைன்னு பேர் மாத்திருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறை தான் அந்த பள்ளிகள்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். இந்த பள்ளியை மூடிடலாம், இதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க கேட்கும்போது இதை கேள்விப்பட்ட இவரே நேராக திருச்சிக்கு போறார். போகும்போது என்ன பண்றாரு, ஒரு ஃபிளாஸ்க்ல காஃபி வாங்கிட்டு போறார். இந்த மாதிரி நான் வரேன், அங்க இருக்கிற கிராம மக்களால் நம்ம பள்ளிக்கூடத்திலே சந்திப்போம், அவங்களெல்லாம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. போய் உட்கார்ந்த பிறகு ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர், அவர் ஒரு ஆதி திராவிடர் ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்ந்தவங்க, எனக்கு டீ குடிக்கணும் ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ உங்களுடைய டம்ளரே கொடுங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கிளாஸே கொடுங்க. ஐயா இல்லை இது வந்து நாங்களாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் கிளாஸில் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருந்தது. இல்லை கொடுங்க, எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி நேத்துசா அவர்கள் அதே டம்ளரில் வாங்கி காஃபியை ஊற்றி குடிக்கும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் ஏதோ நம்மளுக்கு நல்லது தான் பண்ண வந்திருக்கு, இவர் சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, நேத்துசா அவர்கள் இங்க பாருங்க, இந்த பள்ளியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்க குழந்தைகள் எல்லாம் நீங்க படிக்க வைங்க, முக்கியமா உங்க எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் எழுப்பி, தம்பி உங்களுக்கு MC ராஜா அப்படின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, மேயர் சிவராஜ் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் பத்தி உங்களுக்கு தெரியுமா, மற்றும் சுவாமி சகஜானந்தா அப்படின்றவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல. அவங்களும் உங்களை போன்ற ஒரு ஆதி திராவிட சமுதாயத்திலிருந்து வந்து அரசு பள்ளியிலேயே படித்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா அனைவருக்குமே இருக்கிறாங்க. அவங்களை போல் நாம் அனைவரும் வர வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லும் போது தான் மக்கள் நம்பிக்கையோடு இந்த பள்ளிக்கூடத்தை மூட வேண்டாம், ஒரு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சமூக நலத்துறைக்கு வந்து இவர் ஒரு ரிட்டர்ன் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி அனுப்புறாரு. உடனே அந்த 1 மாசத்துல மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட அந்த கல்விராயன் பட்டியல பள்ளிக்கூடத்துல சேர்றாங்க. சேர்ந்தது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு ஓராசிரியர் பள்ளியா, ஒரே ஒரு டீச்சரை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததை 2 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து இவரும் டெடிகேட்டடா கல்வி வளர்ச்சிக்கு, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. பேர்பட்டவர் தான் ND சுந்தரவடிவேலு முதல்வர். இதே போல ஒரு பள்ளிக்கூடமே இல்லாத கிராமத்துல பிறந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள்ல பள்ளிகள்
அமைத்து எல்லா பள்ளிகளுக்கும் விசிட் பண்ணி இன்னைக்கு வந்து மதிய உணவு திட்டம், முதியோர் கல்வி திட்டம், இலவச சீருடை திட்டம், பள்ளி மறுசீரமைப்பு திட்டம், ஓராசிரியர் பள்ளி திட்டம், ஆசிரியர் ஓய்வூதிய திட்டம், உழவர்களுக்கு எழுத்தறிவு திட்டம், மாலை நேர கல்லூரி திட்டம், இது மட்டும் இல்லாமல் நிறைய கிளை நூலகத்தை இவருடைய பீரியட்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர் வந்து அந்த கல்வி அலுவலராக இருக்கும்போது. இது மட்டும் இல்லாமல் இண்டி சுந்தர வடிவேலு முதலியார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சொந்த ஊரான நெய்யாடு குப்பத்தில் இவங்களுடைய குடும்பமே சேர்ந்து அவங்க இடத்துலயே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நெய்யாடு குப்பம் முத்திரமேரூர் பகுதியில் இருக்கிறது வந்து என்டி சுந்தரவடிவேல் அவர்களுடைய பெயர்ல தான் அந்த அரசு பள்ளியே இருக்கு. இது மட்டும் போதாது, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் இவர் செய்த கல்விக்கு இவர் எவ்வளோ டெடிகேட்டடாக அன்றைக்கி சர்வீஸ் பண்ணால்தான் இன்றைக்கி நம்மளோட ஃபாதர் ஜென்ரேஷன்ஸ், நம்மளோட கிராண்ட் ஃபாதர் ஜென்ரேஷன்ஸ் நம்மலாம் படிக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி, இந்த படிப்பறிவானது அனைத்து தரப்பு மக்களுக்கும், பிசி, எம்பிசி, எஸ்டி எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் இந்த கல்வி சேரணுன்றதுல மிகவும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக நீதி சங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை என்ன வைக்கணும்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எஜுகேஷனலிஸ்டாக இருந்த ஒரு என்டி சுந்தரவடிவேல் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நம்ம ஸ்கூல் சிலபஸில் இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி, இவர் எவ்வளோ இந்த எஜுகேஷனுக்கு கஷ்டப்பட்டிருக்கார் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக ஒரு லெசன், ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டிபிஐ, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலகத்துக்கு இவர் பேரே மாற்றணும், ஸ்டேட் லெவலில் இருக்கிற பேர் மாற்றணும். அங்கே இவருக்கு ஒரு சிலையை நிறுவனம், இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு ஒரு மணிமண்டபமே தமிழக அரசாங்கம் பண்ணி இவரை மரியாதை செய்யணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான கருத்து. காமராஜர் கல்வியினுடைய கனவை நிறைவேற்றியவர், அவருக்கு பக்கபலமாக இருந்த என்டி சுந்தரவடிவேலு முதலியார் அவர்களுடைய வரலாறு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும். கண்டிப்பாக அவரை வந்து போற்றி புகழணும். அவரோட குடும்பம், தே ஆர் வெரி பிளெஸ்ட், இவ்வளோ சர்வீஸ் பண்ண ஒரு ஃபேமிலி. நன்றி. இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ.